ஒரே வாரத்தில் 2 போர்களில் திருப்புமுனை. உக்ரைன் போர் நிறுத்தம் முடியப் போகிறது. ஈரானுடன் ஒப்பந்தம் வருகிறதா? இந்த 2 போர்கள் குறித்து பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இந்த வாரம் உலக அரங்கில் ஒரே நேரத்தில் 2 மாபெரும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று, கடந்த 4 ஆண்டுகளாக முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டிருந்த ரஷ்ய உக்ரைன் போரில் முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, மத்திய கிழக்கில் 72 நாட்களாக நீடிக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா போரில் ஈரானிடமிருந்து அதிகாரபூர்வ பதில் கிடைத்திருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறதா என்று உலகமே மூச்சை பிடித்து காத்திருக்கிறது. 2 பெரும் போர்கள் ஒரே வாரத்தில் ஒரே திசையை நோக்கி நகர்கின்றன. இது வெறும் தற்செயலாக நடந்ததா அல்லது அமெரிக்க அதிபர் டிரம்பின் மாபெரும் அரசியல் வியூகமா? பார்க்கலாம். மே 9, 10, 11 ட்ரம்ப் தலையிட்டால் கொண்டு வரப்பட்ட 3 நாள் போர் நிறுத்தம். அந்த போர் நிறுத்தம் இன்றைய நாள் நிறைவுக்கு வரப்போகிறது. இன்று மே 11 அந்த போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வரப்போகிறது. இந்த 3 நாட்களில் என்ன நடந்தது? மே 9ஆம் தேதி மாஸ்கோவில் நடந்த வெற்றி தின அணிவகுப்பில், விக்டரி டே பரேடில் புட்டின் உரை நிகழ்த்தியிருந்தார். ஆனால் இந்த முறை அணிவகுப்பில் பிரம்மாண்டமான பீரங்கிகள் இல்லை, ஏவுகணைகளும் இல்லை. உக்ரைன் ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் LED திரைகளை மட்டுமே வைத்து மிகவும் எளிமையாக அணிவகுப்பை முடித்து விட்டார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வரலாற்றிலேயே முதல் முறையாக வடகொரிய படைகள் மாஸ்கோ வீதிகளில் அணிவகுத்து சென்றன. அணிவகுப்பு முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய புட்டின், இந்த விவகாரம் முடிவுக்கு வருவதாகவே நான் கருதுகிறேன் என்று சொன்னார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை 3ஆம் நாடொன்றில் சந்திக்க தயார் என்றும் கூறினார். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனையும் போட்டார். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தானால் மட்டுமே சந்திப்பேன் என்றார். போர் நிறுத்த காலத்தில் உண்மையிலேயே போர் நின்றதா என்றால் இல்லை. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்பது போல 2 தரப்புகளிலுமே அத்துமீறல்கள் நடந்தன. ஞாயிற்றுக்கிழமை நடந்த ரஷ்ய தாக்குதலில் குறைந்தது ஒரு 3 பேர் பலியானார்கள். 150 இடங்களில் மோதல்கள் பதிவாகியிருந்தன. இது ஒரு முழுமையான போர் நிறுத்தமாக இல்லை. ஆனால் பெரும் தாக்குதல்கள், மேஜர் ஸ்ட்ரைக்ஸ் எதுவுமே நடைபெறவில்லை என்பதே இங்கு ஒரு முன்னேற்றம் தான். 2 தரப்பிலும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான வெற்றி தான் உண்மையில். ஆனால் இன்று ரஷ்ய தரப்பு என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த குறுகிய கால போர் நிறுத்தத்தை நீடிக்கும் திட்டம் எங்களிடம் இல்லை என்று சொல்கிறது. இப்போது மீண்டும் துப்பாக்கிகள் பேசத் தொடங்குமா? புட்டின் ஏன் அப்படி சொன்னார்? அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், முடிகிறது என்ற வார்த்தை. அல் ஜசீராவினுடைய ஊடகத்தின் ஆய்வு என்ன சொல்லுகிறது என்றால், ஈரான் போர் இப்போது உலகத்தினுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டது. மறுபுறம் போரினால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை சரிந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ட்ரம்பின் அழுத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக வடகொரிய படைகளின் உதவி, இவை அனைத்தும் ரஷ்யாவால் இனி தனித்து போரிட முடியாது என்ற ஒரு செய்தியை உணர்த்துவதாகவே தெரிகிறது. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், புட்டின் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்றுதான் சொன்னாரே தவிர போர் முடிந்துவிட்டது என்று சொல்லவில்லை. ஆக இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்த விஷயம், 72 நாட்களாக நடக்கும் ஈரான் அமெரிக்க போர். இந்த வாரம் ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் உச்சகட்ட நாடகங்கள் அரங்கேறி இருந்தன. நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் வரிசையாக நாம் மீட்டி பார்க்கலாம். மே 7ஆம் தேதி ட்ரம்ப் சொல்லுகிறார், நாம் ஒரு ஒப்பந்தம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது, காலக்கெடு எதுவும் இல்லை என்றார். அடுத்த நாள் மே 8ஆம் தேதி அமெரிக்க படைகள் ஈரானின் இராணுவ தளங்களை தாக்கியிருந்தன. அதற்கு ட்ரம்ப் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கும். அது ஒரு லவ் டப் என்று சொன்னார், ஒரு அன்பான ஒரு தட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். போர் நிறுத்தம் இன்னும் அமுலில் இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தினார். அடுத்த நாள் மே 9 அமெரிக்க பிரதிநிதிகள் விட்காஃப் மற்றும் ரூபியோ கட்டார் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மே 10ஆம் தேதி ஈரான் தன்னுடைய பதிலை அனுப்புகிறது. அதை தொடர்ந்து ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெடித்தார். ஈரான் 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுடனும் உலகத்துடனும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகிறது. ஈரானின் திட்டம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, டோட்டலி அன்அக்செப்டபிள் என்று சொல்லியிருந்தார். அடுத்த நாள் இன்று மே 11 ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தி புதிய ஒரு அறிக்கையை அனுப்புகிறது. அப்படி என்னதான் கேட்டது ஈரான் என்றால், அணு ஆயுதம் தயாரிக்க போதுமான 60% செறிவூட்டப்பட்ட 440 கிலோ யுரேனியத்தை அமெரிக்காவிடம் நேரடியாக ஒப்படைக்க ஈரான் மறுத்திருக்கிறது.
தேவைப்பட்டால் மூன்றாம் நாடொன்றிடம் கொடுக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறது. அணுசக்தி செறிவூட்டலுக்கு வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே தடை விதிக்க முடியும் என்றது. பொருளாதார தடைகள் அனைத்தையும் முற்றிலுமாக நீக்க வேண்டும், போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நிபந்தனைகளை அடுக்கிக் கொண்டே போயிருக்கிறது. ட்ரம்பின் திட்டவட்டமான நிலைப்பாடு என்ன? ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்பதற்கு முழுமையான உத்தரவாதம் வேண்டும். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இங்கேதான் 2 மலைகள் மோதுவது போல 2 தரப்பும் முட்டிக்கொள்கின்றன. இதில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலீபாஃப் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை இட்டிருந்தார். அது உலகத்தையே சிரிக்க வைத்தது. என்னை நம்பு நண்பா என்ற ஆபரேஷன் தோல்வி அடைந்து விட்டது, ட்ரஸ்ட் மீ ப்ரோ என்கிற ஆபரேஷன் தோல்வி அடைந்து விட்டது என்று பதிவு செய்திருந்தார். இந்த நக்கலான பதிவால் ட்ரம்ப் கடும் கோபம் அடைந்தார். ஆனாலும் CNN செய்தி நிறுவனம் ஒரு ரகசிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தத்துக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டன. ஆனால் இதற்கு முன்பும் பலமுறை கடைசி நிமிடத்தில் பேச்சுவார்த்தைகள் இப்படித்தான் உடைந்திருக்கின்றன. அதாவது 2 தரப்புக்கும் இடையிலான இடைவெளி குறைகிறது, ஆனால் பாலம் இன்னும் முழுமையாக கட்டப்படவில்லை. இப்போது கொஞ்சம் பின்வாங்கி முழு படத்தையும் பார்த்தால் ஒரே வாரத்தில் ஏன் 2 போர்களிலும் அமைதிக்கான சமிக்ஞைகள் வருகின்றன? இது முழுக்க முழுக்க ட்ரம்பின் வியூகம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். வெற்றி தினத்தை கொண்டாடுவதற்காக 3 நாள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து புட்டினுக்கு கௌரவமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். அதனால்தான் புட்டின் முடிகிறது என்று இறங்கி வந்திருக்கிறார். ஈரான் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு பிறகு கத்தாரை மத்தியஸ்தராக களமிறக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் பல முனைகளில் ஒரே நேரத்தில் ராஜதந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் திட்டம் என்ன? மத்திய கிழக்கில் நடக்கும் அத்தனை போர்களையும் ஒரே நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வந்தால் அது வரலாற்றில் தன் பெயரை கல்வெட்டில் பொறிக்கும் செயலாக அமையும். நோபல் அமைதிக்கான பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அது மாறும் என்று சொல்லி ட்ரம்ப் கணக்கு போடுகிறார். அவருக்கு கிடைக்குமா அமைதிக்கான பரிசு? சரி, சுருக்கமாக சொன்னால் இந்த ஒரே வாரத்தில் புட்டின் சொல்லுகிறார் விவகாரம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று. ட்ரம்ப் சொல்லுகிறார் இது முடிவின் ஆரம்பம் என்று. ஈரான் தன்னுடைய பதிலை அனுப்பி வைத்திருக்கிறது. உக்ரைன் 3 நாள் போர் நிறுத்தம் பெரும்பாலும் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்கிறது. 1000 கைதிகள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே நம்பிக்கையின் வெளிச்சங்கள். ஆனால் மறக்கக்கூடாது, உக்ரைன் போர் நிறுத்தம் இன்றுடன் முடிகிறது. மீறல்களும் நடந்திருக்கின்றன. ஈரான் ஒப்பந்தம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ட்ரம்ப் நிராகரித்து விட்டார். ரஷ்ய தரப்பு போர் நிறுத்தத்தை நீடிக்கும் திட்டம் இல்லை என்கிறது. ஈரானின் காவற்படை எங்கள் விரல்கள் இன்னும் துப்பாக்கியின் விசையில்தான் இருக்கின்றன என்று எச்சரிக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் துப்பாக்கிகள் இன்னும் மௌனமாகாமல் அப்படியே காத்திருக்கின்றன. அமைதி சாத்தியமா? மீண்டும் அடுத்த பதிவில் பேசுவோம்.